நீங்கள் கொடி காட்டி தூக்கிட்டு அரசியலுக்கு போனீங்க. நாங்கள் எங்கேயோ இருந்துட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். புலாங்குமாரன், நான் கரண்ட் பில் எழுதி அரசியல் செய்யல. உங்களை கொண்ட தெளிவா சொல்றேன். நான் கரண்ட் பில் எழுதி போட்டு ரெண்டு பேரும் நிக்கிறீங்களா இல்லையா? உண்ட விளைய கொள்ளுங்க. உங்கள மாதிரி அது கூட இல்ல குமரன், இல்ல அது கூட ஒரு விஷயம் இல்ல குமரன், இல்ல இது கூட பிரச்சனையை நான் கதைக்கிறதுக்கு நான் 100% சூரா தான் இருக்கிறேன். இந்த பிரச்சனையை பொதுமக்களை கூப்பிட்டு கதைப்போம். அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இல்ல இல்ல குமரன், தனிப்பட்ட ரீதியில நீங்கள் உங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க இளங்குமரன், நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய் பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி முதல் நீர் ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க நான் எம்பிபிஎஸ் அதோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்ற கேளு, உம்மா மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகறேல. நீங்கள் பெண்களோட சேட்டை விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்ட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன், ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2,20,00,000 தெரியும். 2,20,000 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நான் இங்க விளவிட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், நான் கேட்கிறது மக்களுடைய பிரச்சனையை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய மூலதனத்தை தேடுறதுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த ப்ரொபோசல் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. வடக்கு மாநில முழுக்க போயிருக்கு. நிப்பாட்டுங்க, நீங்க காணும் தமிழருக்கு ஆனா அவற்றை தனிப்பட்ட ரீதியில புலம்பெயர் தேசத்துல காசை வேண்டிட்டு இருக்கலாம். என்னடா காசு பென்ஸ் கார்ல தெரிகிறது எந்த ரத்த சொந்தம் எனக்கு காசு போடுது. அது உனக்கே நெரிச்சலா இருக்கு. ஏன்டா உன்னுடைய மூஞ்சக்கு 5% காசு வராது. அவ்வளவுதான். எனக்கு வராதண்டி இல்ல கேக்குறாங்க. ஆனா நான் 5 7 மாட்டா கேள். ஒரு புலம்பெயர் தமிழர் உனக்கு 5 காசு போட மாட்டே. நீங்கள் செய்யறது முழுக்க நான் கேக்குறதுக்குரிய பதில் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேண்ட போறது இல்ல. அடே நான் இந்த வரைக்கும் நீ கதைக்கிற லிமிட் இருக்கு. குமரன் கௌரவ அமைச்சர், உங்களுடைய ஆளை நிப்பாட்டுங்க. பிரச்சனையில காய்க்கணும். நான் இந்த திட்டத்தை பத்தி காய்ச்சா திட்டத்தை பத்தி காய்ச்சா ரெண்டு பேர் நிப்பாட்டுங்க. நீங்கள் சும்மா இருக்கீங்க. நீங்க சொல்லிக்கிறீங்க இங்க உங்களுக்கு பயப்படுறதுக்கு ராமனா நச்சுனா இல்ல. அது விளங்கி கொள்ளுங்க. அந்த பயம் வச்சு கொடுங்க. சரியா? இல்ல நீங்க இங்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல. ஏன்னு கேட்டா அப்பதான் உங்களோட வண்டவாளம் எல்லாம் நாட்டுக்கு நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியும். அதன் பிறகு மக்கள் முடிவெடுப்பார்கள். சரியா? இப்ப அந்த அதிகாரிகள் பேசுறாங்க. அதிகாரிகள் பேச சொல்லி அதிகாரிகள் சமாதான உடன்படிக்கை நடக்க கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் நடத்திய இடங்கள் கூட இருக்கு. சரியா? அமைச்சரா வந்து ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறீங்க. அப்ப விடுதலை புலிட்டு அடி வேணா தான் எனக்கு முன்னாலே ஒரு பெண்களை சேட்ட விட்டதுக்காக இந்த அடி வேண்டி இருந்தவர் தான். உங்க ஆளுக்கு ஹெல்மெட் ஒன்று இல்லையா? தயவு செய்து பார்லிமெண்ட்ல கதைச்சிட்டு கிளி வச்சுக்கிங்க. மைக் நிப்பாட்டுங்களே. இந்த முடி